இந்த மோட்ச தீபம் ஏத்துறதுக்கு பல வழிமுறைகள் கையாளப்படுதுங்க. அப்படி இருந்தாலும் இந்த மோட்ச தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்றதுக்கு நம்மோட பழமையான நூல்கள்ல விளக்கமா கூறப்பட்டிருக்குங்க. மாலையில சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே தானே ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாலையில 6 மணிக்கு முன்னாடியே இருள் சூழ்றதுக்கு முன்னாடியே மோட்ச வழி தெரியணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. விளக்குகள் மண் இல்லாட்டினா உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கணுங்க. தூய பருத்தி துணி, வாழை இலை, பச்சை கற்பூரம், சீரகம், பருத்தி கொட்டை, கல்லுப்பு, மிளகு, நவதானியங்கள், கோதுமை, அவிக்காத நெல், முழு துவரை, முழு பச்சை பயிறு, கொண்டக்கடலை, முழு வெள்ளை மொச்சை, கருப்பு எள்ளு, முழு கொள்ளு, முழு கருப்புளுந்து, இந்த பொருட்கள்லாம் வச்சு மோட்ச தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பருத்தி துணியில் இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் மூட்டையாக கட்டி அதோட முடிச்ச ஒரு திரி போல செஞ்சு விளக்குல உள்ள எண்ணெயில் போடணுங்க. அதுக்கப்புறம் ஈசானி மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையில் நல்ல உயர்ந்த இடத்துல விளக்கு ஏற்றி வைக்கணுங்க.